டேய் இப்ப எதுக்குடா அண்ணன் நம்ம ராக்கெட் உள்ள எடுத்து கூப்பிட்டு வந்திருக்காரு? நியூ இயர் வருதுல்ல? நியூ இயரா? நியூ இயருக்கு எதுக்குடா ராக்கெட்டு? 12 மணிக்கு ஹாப்பி நியூ இயர் ராக்கெட் விடுவாங்களே. ஐயோ டேய், அண்ணனுக்கு ஒரு மரியாதை இருக்குது. அண்ணன் மாதிரி நடந்துக்கும் சரியா? அவனுங்க தான் தற்கூரி மாதிரி பண்ணிட்டு இருக்கானுங்கன்னா நம்ம அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அண்ணனுக்கு ஒரு மரியாதை இருக்குது சரியா? நம்மலாம் மெர்க்குரி சொல்லு. மெர்க்குரி. அவ்வளவுதான். அண்ணன் வந்தாரு. நோ நோ ஸ்மார்ட்டா இருக்கா நீங்க தான் பாக்குறது. நோ சரிடா. நோ வேற மாதிரி. நோ தளபதி. நோ சாரி. ஆனா தலைவா ஐயோ வேற மாதிரி இருக்கா. அல்லாதா நீ 2 டைலாக் நான் பேசுவேன். அண்ணா எதுக்குண்ணே ராக்கெட் விடுறதுக்குலாம்? அது தம்பி எதுக்கு நம்ம வந்து இப்ப ராக்கெட் வந்திருக்கோம்? அடுத்த மாநாடுடா. என்னென்ன மாநாடு சொல்லவே இல்ல. நம்ம வந்து தெரியல, இவங்க ஏதோ இந்த தற்கொலை கூட்டங்கள்லாம் வந்து ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. நம்மள எதனா பண்ணோம்ல, அதான் அதை பத்தி பேச. அதனாலதான் அண்ணன் என்ன யோசிச்சேன், திருப்பி ஒரு விண்வெளிக்கே போயிடலாம். அண்டம் முழுவதும் எப்படி? அண்டம் முழுவதும் ஐயன் தான். அண்டா இல்ல தற்கூரி மாதிரி இந்த தம்பி அங்க சேர்த்துட்டா இருக்கீங்க. ரைட்டு. அது மாதிரி அண்டம் முழுவதும் ஐயன் காலடியே. ஐயன் யாரு? யாரு ஐயன்? எங்க முருகன் இருக்காங்க. முருகனுடைய அப்பன், என்னோட முப்பாட்டன் ஈஸ்வரன், அதுதான் ஐயன். அண்டம் முழுவதும் ஐயன் பாடு. அதனாலதான் அண்ணன் வந்தேன். புரியுதா? தட்டிடுவானே தட்டு. எவ்வளவு நேரம் வெயிட் பண்றதா இருக்குண்ணே. அது மாதிரி அண்ணன் வந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வச்சிருக்கேன்டா. போயிடலாமா? அண்ணன் வந்து போயிட்டு வந்துடுறேன். ஒரு சின்ன வேலை இருக்கு. ராடிசன் ப்ளூல அண்ணனுக்கு ஒரு வேலை, பேக்கிங் வேலைடா. நீங்க தப்பா நினைக்க கூடாது. ராடிசன் ப்ளூ எதுக்கு போறேன்? பேக் பண்ணிட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு வருவேன். அது இல்லாம ஈஏ போவேன். அண்ணன் ஈஏ போயிட்டு ஒரு ஸ்பென்சர் எல்லாம் எடுத்துட்டு வரேன். உங்களுக்கும் ஸ்பேஸ் ஷூட்லாம் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸ்பென்சர்ல விக்குது, புதுசா வந்து ஸ்பேஸ் ஷூட்ஸ் விக்குது. அண்ணன் உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணிட்டாரு. அதுக்கு முன்னாடி அதாவது எப்படி நாங்க வந்து ஒரு கற்காலத்துல எப்படி போயிருப்போம், எங்க ஐயெல்லாம் எப்படி போனா ராக்கெட்ல போயிருக்கான். எங்க ஐயன் எப்படி போயிருக்கான்? நீங்க அந்த தீபாவளிக்கு நாட்டு வெடி இருக்கும்ல, ராக்கெட், நாட்டு ராக்கெட், அதுல கரப்பாம்பூச்சை கட்டிட்டு கரப்பாம்பூச்சி தோல் மலை வேற உட்காந்துருவான். அங்க இருந்து என் ஐயன் பறந்துருக்கேன். போடுறான் பறந்து விண்வெளிக்கு போயிட்டு அப்படியே தேடி இருக்கான். ஒரு கிரகமா தேடி இருக்கான். எங்க போலாம்? ப்ளூட்டோ அப்படின்னு ஒரு கிரகம். அங்க போயிட்டு நல்லா அந்த பனி பிரதேசத்துக்கு ஜாலியா இருந்திருக்கான். நல்லா ஹனிமூனே எங்க ஐயன் வந்து எங்க கொண்டாடி இருக்கான், முப்பாட்டலாம் மூன்ல. அதனால நான் ஹனி மூன். ஏய் டப்புன்னு தட்டாத, அண்ணனுக்கு காது வலிக்குது. சரி அண்ணன் போயிட்டு வரேன். போலானே. ஏய் போலானா நீங்க வரக்கூடாது, நீங்க எடுத்து தொடச்சு வைங்க. சரிங்க அண்ணன் போறேன். திரியெல்லாம் பிச்சு வைக்கிறேன். பிச்சு ரெடி பண்ணுங்கடா. ரெடி பண்ணலாமாங்க? சரிண்ணே பண்ணிடலாண்ணே. சொல்லாம கொல்லாம ஜாக்கெட் எடுத்து போட்டு நான் என்ன பண்ணுவேன்? ஏய் என்ன ஜாக்கெட்டா? ஸ்பேஸ் சூட்ரா. எங்களுக்கு மட்டும் பழசெல்லாம் வாங்கி வந்து குத்துருவாரு. இவரு மட்டும் பாத்தியா போட்டு வருது. நிறைய பேசாத. சரிமா வா. கோயிலுக்கு சிங்காரிச்ச பொம்மை மாதிரி இருக்கீங்களா? அதெல்லாம் பேசாத. நீ எப்படி இருக்க? நீயே வந்து விக்காத பொம்மை மாதிரி இருக்க. ஏன்னா அண்ணன் சொல்லாத. வா போலாமா? ஸ்பேஸ்ல போலாமா? போலாமா? சுடுது. போவா அடுத்தண்டா இருக்கும். வாங்க போவோம். பேரெல்லாம் தாங்கணும்ல. சில்லுன்னு இருக்குண்ணா. இப்போ சில்லுடா நம்ம ப்ளூ டாக்கிட்ட வந்திருக்கோம். அதனால சில்லுன்னு இருக்கு. அடுத்த சூரிய கிரகத்தையே தாண்டோம். நல்லா இருக்கே. கீர் மாத்துனா. ஏய் கேரளா இல்லடா, ஆட்டோமேட்டிக். பெட்ரோல் பங்க் எங்கண்ணா இப்போ? அது என்னோட ஆதிக்குடி வச்சிருக்கான்ல, நம்ம ப்ளூட்டா தாண்டதும் ஒரு பெட்ரோல் பங்க் இருக்கு. அங்க போட்டுக்கலாம், பெட்ரோல் அடைச்சிக்கலாம். அதெல்லாம் அண்ணன் 100 ரூபாய் எடுத்துருவாங்க. எல்லாத்துக்கும் போவேன். ஒரே இருட்டா இருக்குதுண்ணா, பயமா இருக்குண்ணா. லைட் ஏதோ சூரியனை வர சொல்லி இருக்கல, வந்தா லைட்டு தான் எல்லாருக்கும். அதாவது நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. அண்ணே வந்தேன். ஏய் நீ என்ன கண்ணாடி போட்டிருக்க? கட்டு. அண்ணன் தானே போடணும் கண்ணாடி. நல்லா இருக்கா? என்கிட்ட இன்னொன்னு இருக்கே பாபு. ஏய் இது அவர் கண்ணாடி இல்ல, அவர் எங்க ஆளு. சரி அதாவது இந்த மாநாடு எதுக்கு வந்திருக்கு? விண்வெளியில நம்ம ஏன் போட்டோம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. விண்வெளியில தான் என் ஆதிக்குடி தமிழ் குடி. ஓசிக்குடி நீங்க தான். என் தம்பிகள் தான் ஓசிக்குடி. உங்ககிட்ட இருந்து நான் வாங்கி குடி. நம்ம வந்து மாபெரும் குடி. சமீப காலத்துல நான் வந்து விண்வெளிக்கு போனேன். அப்போ அங்க என்னோட ஐயனை பார்த்தேன். அப்ப
அவனை பார்த்து கேட்டேன். எனக்கு ஒரே டென்ஷனா இருக்கு, ஒரே பொய்யா சொல்லி எனக்கு டயர்டா இருக்கு அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கு அவர் ஒரு ஐடியா கொடுத்தாரு. என்ன ஐடியா? போர் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா கொடுத்தாரு. அப்ப நான் அவர்கிட்ட கேட்டேன், அப்பா என்கிட்ட வந்து இல்லையே, படைகள் இல்லையே, இந்த குடியின் படைகள் அழிஞ்சு போச்சு, எங்களுக்கு ஒரு படை தான் அப்படின்னு நான் கேட்டேன். அதுக்கு அவர் என்ன சொன்னார்னா, சரி என்னோட படையை நான் அனுப்புறேன் வச்சுக்க அப்படின்னாரு. இப்போ நீங்க அதை டிவில எல்லாம் பார்த்திருப்பீங்க. என்னது அந்த 3i அட்லஸ், அது எங்க அப்பா அனுப்புன படை. அதுதான் அப்படியே விண்வெளியில சுத்திக்கிட்டே இருக்கு. அது என்ன காரணம்? நான் பேசிட்டு இருக்கு என்ன, அதாவது என்ன காரணம் அப்படின்னா, அது அப்படியே சுத்திக்கிட்டே இருக்கும். எனக்கு யாருன்னா எதனா பண்ணா, ஏதோ என்ன வந்து நார்மலா நினைச்சிட்டு இருக்காங்க. இந்த ஹீமன் நினைச்சா எல்லா கிரகத்தையும் அழிச்சிடுவேன், இன்க்ளூடிங் எர்த். அதையும் அழிச்சிடுவேன். தமிழ் கூட இருக்கிறதெல்லாம் பார்க்க மாட்டேன், அழிச்சு முடிச்சிடுவேன். நான் ஒரு சர்வாதிகாரி, அப்படிதான் பண்ணுவேன், அழிப்பேன். சரி ஓகே, அந்த அட்லஸ் இருக்கு, அதுல என்னோட தமிழ் குடி தான் வரான். யாரு? கிரீன் கலர் தமிழ் குடி. யாருன்னு அது? அது வருவான், அடுத்த சீன்ல இருக்கு, ரைட்டிங்ல எழுதி இருக்காங்கல்ல, அடுத்த சீன்ல வருவான். வந்து பாப்பீங்க, வராம பத்தியா? அதுதான் அந்த அட்லஸ் தான். சூப்பரா போது பாருங்க. வந்துட்டான் அத பத்தியா? கிரீன் கலர்ல ஒருத்த வந்திருக்கான் பத்தியா? அந்த பச்சைன்றது நீங்க மறந்துடுறீங்க நீங்க. ஆமா, விவசாயியோட நிறம் என்ன? பச்சை, கிரீன். அதனாலதான் கிரீன், அதனாலதான் அவன் வந்து பச்சையா இருக்கான். ஏன்? வணக்கம் பத்தியா? நாங்க கை கொடுக்க மாட்டோம். 3 விரல் தானே இருக்குது, அதுல எப்படி கை கொடுப்பீங்க நீங்க? 3 விரல பாரு, 5 விரல் இருக்கு. நல்லா பாரு, 5 விரல் ஆனா கிரீன் கலர்ல இருக்கான் பத்தியா? என்ன மாதிரியா இருக்கான்? இப்படிதான் பண்றான். ஆமா, அதெல்லாம் பண்ணுவான். பண்ற ஆள் தானே, பண்ணக்கூடிய ஆள். சரி நீ ஏறி போ, நீ கிளம்பி அங்க போயிடு, இங்கெல்லாம் வராதே, நான் மட்டும் தான் இருப்பேன். நீ வந்தனா அப்புறமா எனக்கு காம்படிஷன். கிளம்பி போயிட்டான் பத்தியா? ஸ்பேஸ் ஷூட் எடுத்துட்டு போயிட்டான். சரி, அண்ணனுக்கு டயர்டா இருக்கு. இங்க ஏதோ பக்கத்துல ஏதோ ப்ளூட்டோ ரேடிசன் அப்படின்னு ஏதோ இருக்காமே, எனக்கு அந்த ரேடிசன் பேர்ல ஒரு இது இருக்கு, இது போயிட்டு வந்துடுறேன். அவங்க இருக்காங்களா? அவங்களுக்கும் அனுப்பியிருக்கேன்ல அண்ணன். சரி இங்க இருங்க, இங்கே வந்து சுத்தம் பண்ணிட்டு இருக்குங்க விண்வெளிய. டஸ்ட் இருக்காமே, ஏதோ பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு டஸ்ட்ஸ் எல்லாம் இருக்கும், அண்ணன் வந்துடுறேன். சரிங்க.